வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இந்த மாதத்திற்கான ராசி பலன் பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 2025 வருடத்திற்கான ராசி பலன் அடிப்படையில், அதாவது இந்த மாதம் 2 வகையான கிரக சூழல் நிலவுகின்றது. மாத தொடக்கத்தில் ஒரு வகையான கிரக சூழலும், மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகான ஒரு கிரக சூழல் அமைப்பும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த மாதத்தை 2 பகுதியாக பிரித்துக் கொள்ளலாம். முதல் பகுதியில் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கின்றது, 2ஆம் பகுதியில் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பொதுவாக இதில் சில நிலையான கிரகங்கள் இருக்கின்றன. சனி நிலையாக இருக்கின்றார், அதாவது வக்கரமாக பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர் மீனராசியில் தான் இருக்கின்றார். ராகு கும்பத்தில் தான் இருக்கின்றார். குரு மிதுனத்தில் தான் இருக்கின்றார். இவர்கள் எல்லாம் நிலையாகவே இருக்கின்றார்கள். சந்திரனை பொறுத்தவரை அவர் நாட்கிரகம் 2.25 நாட்கள் ஒரு ராசியில் பயணிப்பார். அவர் அவ்வாறு ஒவ்வொரு ராசியிலும் பயணம் மேற்கொண்டிருப்பார். மற்றபடி சுக்கிரன் இந்த மாதம் தொடக்கத்தில் அவர் கடக ராசியில் தான் இருக்கின்றார். மற்றும் சிம்ம ராசியில் பார்த்தோம் என்றால் புதனும் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்கின்றது. மற்றபடி கன்னியில் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாத தொடக்கத்தில் முற்பகுதியாக இருக்கின்றது. முதல் பாதி இப்படிப்பட்ட கிரக அமைப்பு. 2ஆம் பாதி எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். 2ஆம் பாதியை பொறுத்தவரையும் செப்டம்பர் 14ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி அடைகின்றார். கன்னியிலிருந்து துலாமிற்கு செவ்வாய் பயிற்சி அடைந்து விடுவார். செப்டம்பர் 15 சுக்கிரன் பயிற்சி அடைவார். அவர் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி அடைவார். செப்டம்பர் 16 புதன் பயிற்சி அடைவார். புதன் அவர் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆட்சி உச்சமாக செல்கின்றார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி அடைவார். சிம்மத்தில் ஆட்சியாக இருந்த சூரியன் அவர் கன்னிக்கு பயிற்சி அடைவார். இதுதான் இந்த மாதத்தில் 2ஆம் பகுதியாக உள்ளது. 2ஆம் பகுதியை பொறுத்தவரை சனி ராகு குரு அவ்வாறே இருக்கின்றனர். ராகு கேது மற்றும் சூரியன், உங்களுக்கு சூரியனும் புதனும் கன்னியிலும், செவ்வாய் துலாமிலும், சுக்கிரனும் கேதுவும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. இதன் அடிப்படையில் எந்தெந்த ராசிகள் எப்படிப்பட்ட தன்மைகள் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கலாம். குறிப்பாக பார்க்கும்போது இந்த மாதத்தில் சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் இவர்கள் தான் அதிகமான தன்மை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இப்பொழுதே முதல் பாதி வரை சிம்ம ராசியில் உங்களுக்கு 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் பொதுவாக ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உங்களை பொறுத்தவரை. மற்றும் உங்களுக்கு குழந்தை யோகம் இல்லை என்றால் நிச்சயமான அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். காதல் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும். மற்றும் கண் சம்பந்தப்பட்ட ஸ்கிரீனிங் டைம் அதிகமாக கொடுக்கும். கண் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் நெருப்பு மற்றும் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் சார்ந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக இந்த இயற்கை சூழலிலும் அனைவருக்குமே இந்த நெருப்பு, எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், எரிமலை சார்ந்து கவனம் தேவை இருக்கின்றது. இயற்கை சீற்றத்தில் காடுகள் எல்லாம் பற்றி எறிவது மற்றும் எரிமலை குழம்புகள் வெடிப்பது மற்றும் மின்சாரம் சார்ந்த விபத்துகள் ஏற்படுவது, நீர்நிலைகளில் ஏதேனும் மின்சாரம் கம்பிகள் இருக்கின்றதா என்பதை பார்த்து செல்ல வேண்டும். இவ்வாறு நெருப்பு மற்றும் மின்சாரம் தொடர்பான, வெப்பம் தொடர்பான ஒரு பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முதல் பகுதி வரை அதிகமான கவனம் தேவைப்படுகின்றது. குறிப்பாக 10ஆம் தேதிக்கு மேலே அதிகமான கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. மற்றபடி கன்னியில் பொறுத்தவரையும் சனியும் செவ்வாயும் பார்க்கின்றார்கள். செவ்வாய் பயிற்சி அடைந்தாலும் கூட முதல் பகுதியில் இன்னும் உங்களுக்கு தெரியும், கடந்த மாதத்தில் அதிகமாக உலக அளவில் பார்த்தோம் என்றால் இந்தியாவுக்கு பிரச்சனைக்குரிய மாதமாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவுடன் சார்ந்த வர்த்தகம் ரீதியாக பெரிய பிணக்குகள், அவர் டாரிஃப் 50% உயர்த்திவிட்டார். அதன் அடிப்படையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து செல்லக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது. இருப்பினும் செவ்வாயும் பயிற்சி அடைந்தாலும் கூட இந்த மாதம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட 2-3 வருடங்களே இந்த அடுத்த சனி பயிற்சி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரும் வரையிலும் ஒரு 2030 வரையிலும் சில போராட்டமான காலகட்டம் தான். இயற்கை அளவிலும் சரி, உலக அளவிலும், பொருளாதார அளவிலும் அனைவரும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழலாகவே இருக்கின்றது. பொதுவாக சனி செவ்வாய் பார்வை இருப்பதனால் ஏதேனும் போர் பதற்றம், இது போன்ற 2 நாடுகளுக்கு இடையான ஒரு பரஸ்பர நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெளிவாக எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் கடகம் பொறுத்தவரை ஓரளவு வாழ்வியல் நோக்கம், ஆசைகள் இவையெல்லாம் அதிகமாக இருக்கும். காதல் கைகூடுவதற்கான காலகட்டம், மிதுனத்துக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள் இவையெல்லாம் பொதுவான தன்மைகள் பொருந்தியதாக முதல் பாதி இருக்கின்றது. பொதுவாக கன்னியும் மற்றும் சிம்மராசி இந்த 2 ராசிக்காரர்களுமே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் வேண்டும். கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்களும் கண் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும். மற்றும் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாகவே, அதாவது வெளிநாடு சார்ந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலை சார்ந்த உறுதித்தன்மையில் பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு கால சூழல் தான் இருக்கின்றது. இது முதல் பகுதியாக இருக்கின்றது. 2ஆம் பகுதியை பொறுத்தவரை உங்களுக்கு சிம்ம ராசிக்கு ஓரளவு காதல் கைகூடிய ஒரு காலகட்டம், வாழ்வியல் ஆசை நோக்கம் இதெல்லாம் ஓரளவு எதிர்பார்ப்புகள் அதிகமாக பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்த நாட்டம், விருப்பம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேமரா தொடர்பான அமைப்புகளில் ஈடுபட்டால் நல்ல பலன்கள், மருத்துவத்துறை சார்ந்து செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் முதல் பகுதியில். 2ஆம் பகுதியில் கலைத்துறை சார்ந்த நாட்டம், விருப்பம் கொண்டவர்களுக்கு நல்ல யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாக வேலைப்பளு இருப்பதற்கு காரணமாகவும் கல்வி சார்ந்து அவர்களால் சிறந்து விளங்க முடியும். மற்றும் ஏதேனும் பெண்டிங் அமைப்பு, ஏதாவது பத்திரப்பதிவு தொடர்பான ஏதாவது பெண்டிங் அமைப்பு இருந்தாலும் அவர்களுக்கு முன்னேற்றமான தன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழல் இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த ஒரு
பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஒரு முன்னேற்றங்களையும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னி ராசிக்கு இருக்கும். மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தமென்றால் 6-8 பார்வையாக சனி வருகின்றார். சனியும் செவ்வாயும் 6-8 பார்வையாக இருப்பதனால் சற்று குழந்தைகள் சார்ந்தும் வேலை சார்ந்தும் கவனம் தேவை, சிறு சிறு விபத்துகள் சார்ந்த கவனம் தேவை இருக்கின்றது. பொதுவாக இதுதான் மொத்தமான ஒரு கிரக அமைப்பு தன்மைகள் இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிகள் எப்படி செயல்பட்டால் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று பார்க்கலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதேனும் சுப விரயம் செய்ய வேண்டும். அது திருமணம் சார்ந்திருக்கலாம், வெளிநாடு சார்ந்து நிலம் சார்ந்து வசிப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவு நல்ல ஒரு காலகட்டமாகவும், நீண்ட கால முதலீடு வர்த்தகம் செய்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் கைகூடுவதற்கான காலகட்டமாக இருக்கும். அரசு அதிகாரம் சார்ந்து இயங்குபவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம், உயர்கல்வி படிப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். வீடு வாகனம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் நிச்சயமாக அதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் அந்த ஏக்கம் இருக்கும் இயல்பாகவே மேசராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கணும், புதுசாக ஒரு வாகனம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். அதற்கான முயற்சிகளும் கைகூடக்கூடியதாக இருக்கும். ஆனால் பார்த்தோம் என்றால் மேசராசிக்காரர்கள் சென்ற மாதத்தைப் போலவே இந்த மாதத்திலும் அவர்களுக்கு என்ன கவனம் தேவை என்றால் சற்று வேலை செய்யக்கூடிய இடத்தில் கவனம் தேவை இருக்கின்றது, மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் தேவை இருக்கின்றது, வயிறு உணவு சார்ந்த கவனம் தேவை இருக்கின்றது. திருமணத்திற்கான ஏக்கம் விருப்பம் 2ஆம் பகுதியில் உங்களுக்கு வரும். வேலை கைகூடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் 2ஆம் பகுதியில் நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தீர்வாகக்கூடிய ஒரு காலகட்டமாக 2ஆம் பகுதி ஓரளவு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலையும், கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை இருந்தவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் தென்படுவதற்கு 2ஆம் பகுதி இருக்கும். அதேபோல் உங்களால் டீச்சிங், கலைத்துறை, குழந்தைகள் பாக்கியம் இதெல்லாம் நிச்சயமாக 2ஆம் பகுதி சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. மேசராசியை பொறுத்தவரை முதல் பகுதி சற்று போராட்டமான ஒரு கால சூழல் இருக்கின்றது. 2ஆம் பகுதி ஓரளவு முன்னேற்றமான தன்மைகள் தென்படுகின்றன. மொத்தத்தில் ஓரளவு பார்க்கும் பொழுது சென்ற மாதத்தை காட்டிலும் சிறப்பாக இருந்தாலும் கூட குழந்தைகள் சார்ந்து, தந்தை சார்ந்து, கல்வி சார்ந்து சற்று கவனம் தேவை இருக்கின்றது. அதற்கான முன்னெடுப்புகள் இருந்தாலும் சற்று கவனம் தேவை இருக்கின்றது. பொதுவாக நான் குறிப்பிட்டபடி எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் நெருப்பு, மின்சாரம் சார்ந்த, வெப்பம் சார்ந்த அமைப்புகளில் மிக மிக கவனம் தேவை இருக்கின்றது. அது சம்பந்தப்பட்ட பொருட்களில் நீங்கள் கையாளும் பொழுது மிகவும் கவனமாக கையாளுவது சிறப்பான ஒரு தன்மைகளை எடுத்து காட்டுகின்றது. மற்றபடி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்தவரை குடும்ப முன்னேற்றம், பணவரவு பொதுவாகவே இந்த மாதம் சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த மாதம் ரிஷப ராசிக்கு தாய் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றும் வீடு சார்ந்த ஒரு வாய்ப்புகள், நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பேங்கிங், லோன், கடன் கொடுக்கக்கூடியது, வாங்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சகோதர அமைப்பில் ஓரளவு பலன்கள் கிடைக்கும். சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். மற்றும் சகோதரன் வழியாக உங்களுக்கும் பலன் அதிகமாக இருப்பதற்கு பயணம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எங்கேயும் சிறு பயணம் சென்று வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு வருமானம், ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பேங்கிங் தொடர்பான செயல்பாடுகளும் பலன் கொடுக்கும். குறிப்பாக தாயுடைய ஆரோக்கியம் கவனம் தேவை. தந்தையுடைய தன்மைகளிலும் கவனம் தேவை இருக்கின்றது. அரசியல் சார்ந்து இயங்குபவர்களுக்கு பலன் இருக்கின்றது. தொழில் சார்ந்த அமைப்புகள் சிறப்பான தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தத்தில் ஓரளவு முதல் பகுதி தாய் ஆரோக்கியம் மற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ஓரளவு சிறப்பாக இருக்குது. 2ஆம் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாயோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கே அந்த வீடு கட்டுங்கிற ஆசையெல்லாம் வரும். அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் எடுக்கலாம். கல்வி, குறிப்பாக கல்வி சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை சார்ந்த பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. புதிய முயற்சிகள், புதுசாக ஏதாவது படிக்க நினைச்சாலும் சரி, தொழில் தொடங்க நினைச்சாலும் சரி, இது மாதிரி புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் அன்பு பாசத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக 2ஆம் பகுதி இருக்கும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா யாருக்காவது உங்களால் முடிஞ்சவங்களுக்கு கோயில்கள்லையோ இல்லை வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கோ அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு யோகம் கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்து கொஞ்சம் இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் பகுதியில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது. முதல் பகுதி ஓகே, 2ஆம் பகுதியில் திருமண முயற்சிகளில் சற்று ஈடுபட வேண்டாம். அப்படியே இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் வருவதற்கு மனைவி சார்ந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறதுலாம் ரொம்ப சிறப்பு. மனைவி, நண்பர்கள் சார்ந்து கவனம் தேவை இருக்கின்றது. இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் பகுதியாக இருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கின்றது என்றால், பொதுவாகவே உங்களுக்கு அரசு, தொழில் சார்ந்த அமைப்புகள், ஆரோக்கியம் சார்ந்த முன்னேற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கின்றது. வெளிமாநிலம், வெளிநாடு சார்ந்த டீச்சிங் தொடர்பான துறைகள், தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் சிறப்பு தான் சொல்லியிருக்கின்றேன். திருமணம் சார்ந்த முயற்சிகளும் ஓரளவு உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. மற்றபடி பார்த்தோம் என்றால் பண வரவு, அதாவது நீண்ட காலமாக உங்களுக்கு நிலம் சார்ந்து ஏதேனும் முதலீடு செய்து கொண்டிருப்பீர்கள், நிலத்தை விற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நிலத்தை விற்று அதன் மூலமாக வருமானம் பெறுவதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் உண்டு. அதாவது பல்வேறு காலமாக தடங்களாக இருந்து வந்த ஏதேனும் பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைப்பதற்கு இந்த காலம் ஓரளவு உதவிகரமாக இருக்கும். சகோதர அமைப்பில் இந்த மாதம் சகோதர சகோதரிகள், மாமனார் சார்ந்த அமைப்புகளில் மிக மிக கவனம் தேவை இருக்கின்றது. மிகவும் யோசித்து கையாளுவது சிறப்பு. அதே நேரம் ஏதேனும் சில அதிகமாக போக்குவரத்து இருக்கும், ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். எதனாலனா உங்களுக்கு 3 கேது 9 ராகு இருக்கார். அதன் அடிப்படையில் பொதுவாக எங்கேயாவது நீங்கள் ட்ராவல்லே தான் இருப்பீங்க, எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஐடி துறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் நிலவுகின்றது.
ஆனாலும் சகோதர சகோதரிகள் அமைப்பு மாமனார் கவனம் தேவை இருந்தாலும் கூட சிறு தொழில் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு யோகமான காலகட்டமாக இருக்கின்றது முதல் பகுதி. மற்றபடி பார்த்தோம் என்றால் இஎன்டி ரிலேட்டடாக கொஞ்சம் கவனம் தேவை இருக்கின்றது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரி பார்த்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் வந்து முதல் பகுதி ஓரளவு டீசெண்டான பகுதியாக தான் இருக்குது. இரண்டாம் பகுதி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இரண்டாம் பகுதி ஓரளவு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி முன்னேற்றம், வீடு வாகனம் சொத்துக்கள் சார்ந்த முன்னேற்றம் தென்படுகின்றது. தாயோட ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சகோதர அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த முதல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் பிரச்சனைலாம் இரண்டாம் பகுதியில் கொஞ்சம் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. மற்றபடி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு திருமண அமைப்பு பொதுவாகவே உங்களுக்கு இந்த கால சூழலில் உங்களுக்கு திருமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய வரன் வந்து நீங்கள் விருப்பப்படக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க, உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. அது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது ஒன்று நீங்கள் தன்மையில் குறைவாக இருப்பீங்க, அவங்க தன்மையில் மேலவங்க இருப்பாங்க, அல்லது நீங்கள் மேலவங்க இருப்பீங்க, அவங்க வந்து கீழே இருப்பாங்க. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பு யோகமாக இருந்தாலும் வரக்கூடிய வரன்கள் மேட்ச் ஆகாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. மற்றபடி யோகமான ஒரு காலகட்டம் தான். நெகட்டிவான விஷயங்கள் வந்து மேசராசிக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா இருக்கும். ரிஷப ராசிக்கு பொதுவாகவே வந்து ஓரளவு நல்ல காலம் தான். நாங்கள் இந்த சில சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான் சொல்லியிருக்கேன். மிதுன ராசிக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ்ஸும் இல்லை, பெரிய அளவுக்கு, ஆனால் ஓரளவு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஆனாலும் தொடக்கத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இது மாதிரி ஃபேமிலி சம்மந்தப்பட்ட சகோதர சகோதரி மாமனார் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கால சூழல் தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து கடகராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும். ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு கால சூழல் தான் இருக்குது. பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து தாய் சார்ந்த ஆரோக்கியம் பார்த்துக்கணும், சகோதர சகோதரிகள் சார்ந்த ஆரோக்கியம்லாம் பார்த்துக்கணும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். வேலை சார்ந்து நீங்கள் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நன்றாக இருக்குது. அது மாதிரி டிராவல் சம்மந்தப்பட்ட டிரைவிங் இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கக்கூடியதாக தென்படுகின்றது. பொதுவாக வந்து குடும்பம் சார்ந்து பணம் வரவு, பணம் கையில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுங்க. அது மாதிரி கண் வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துக்கணும். கண் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கு கடகராசிக்காரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள். கண் பிரச்சனைகள் இருந்தால் அது மருத்துவ தீர்வுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த கால சூழலில். அதேபோல் பள்ளிக்கல்வியெல்லாம் சிறந்து விளங்குவதற்கு கால சூழல் நன்றாக இருக்கின்றது. திருமண அமைப்பை பொறுத்தவரை உங்களுக்கு திருமணத்திற்கான யோகமான காலம் தான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குழந்தை யோகம் வந்து தொடக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் கடகராசிக்கு வந்து ஓரளவு குடும்ப முன்னேற்றம் தென்படுது, ஓரளவு வசதி வாய்ப்பு செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா இருக்க மாதிரியும். இடைநிலை கல்வி, அதாவது டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் ஐடி ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கடகராசியாக ஐடி சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கணினி தொடர்பான எந்த ஒரு கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், மிக மிக அருமையாக இருக்க போகுது. செகண்ட் ஹாஃப் உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு நாட்டம்லாம் வரும் உங்களுக்கு இந்த செகண்ட் ஹாஃப். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் வந்து போய் தொடங்கலாம். ஆனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் குடும்ப உறவுகளோடு தான் சேர்ந்து இயங்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பத்தை யாரையும் பார்த்துக்கிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் செயல்பட வேணாம். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தான். பொதுவாக வந்து இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கால சூழலில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது ஆப்போசிட் ஜெண்டர். அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்ப உறவுகள் சொந்த பந்தங்களை தாண்டி மற்றும் பிறரிடம் நீங்கள் பேசுவது பழகுவதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு ஆபத்தாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. கடகராசிக்கு இன்னும் ஒரு வருட காலத்திற்கே அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து மிகவும் கவனமாக அந்த விஷயத்தில் பார்த்துங்க. அடுத்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் கண்ணு பிரச்சனை இருக்குங்க. ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது. ஏற்கனவே அவங்க அஷ்டம சனியில் இருக்காங்க. அதனால் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய கால சூழல். குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி பணவரவு, வேலையில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த கால சூழலில். குறிப்பாக சகோதர அமைப்பில் பிரச்சனைகள் இருக்கும், மாமியார் அமைப்பிலெல்லாம் பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஃபஸ்ட் ஆஃபில். பொதுவாக உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் யோக அமைப்புகள் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்கும்போது உங்களுக்கு பலன்கள் சிறப்புங்க. அதே மாதிரி கூட்டு தொழிலாம் உங்களுக்கு மனைவியோடு சேர்ந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருவருடன் சேர்ந்து கூட்டு தொழில் செஞ்சால் உங்களுக்கு பலன் உண்டுங்க. ஃபஸ்ட் ஆஃபில் ஆரோக்கியம் மிக மிக கவனம் தேவை இருக்குங்க. குறிப்பாக கண்ணு ஸ்கின் அலர்ஜிஸ் அதிகமாக இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவு கல்வி முன்னேற்றம், டீச்சிங் துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம்லாம் ஓரளவு நல்லா இருக்குங்க. அரசியலில் இயங்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு நல்ல கால சூழல் தாங்க. மற்றபடி வந்து செகண்ட் ஹாஃபும் ஓகோன்னு இல்லைன்னா கூட ஓரளவு பண வரவு, குடும்ப முன்னேற்றம்லாம் ஓரளவு சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தோடு சேர்ந்து செயல்படுறப்ப கூட்டு தொழிலாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகவும், அரசியல் ஈடுபாடுகள் எப்போவுமே வந்து குடும்பம் மற்றும் மனைவி சார்ந்து இயங்குவது உங்களுக்கு இந்த கால சூழலில் சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி சில பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வயிறு சுத்தமாக வச்சுக்கோங்க, நல்ல உணவு எடுத்துக்கோங்க, சாப்பிடக்கூடிய உணவு டைஜஸ்ட் ஆகி அது கம்ப்ளீட்டாக வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை கரெக்டாக கடைபிடிச்சிங்கனாலே, ஏன்னா சனி தான் வாழ்வியலில் அதிகமான பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் நிச்சயமாக அதை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் வர்றதுக்கு, நீங்கள் எதிர்பாராத வரவுகள்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பொதுவாக எல்லாருக்குமே சொல்லக்கூடியது உடல் மன சமநிலை. இது வந்து அனைவரும் பேணி பாதுகாக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு பஞ்சபூத கோட்பாடுகள் தான் எல்லாருக்குமே பொதுவாக இயங்கிட்டு இருக்குது. நம்மளோட பஞ்சபூத கோட்பாடுகளான நம்மளோட உணவு மற்றும் சரியான தூக்கம், அதே போல் வந்து வாழ்வியல் சில எக்ஸசைஸ், சின்ன சின்ன ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்மளோட உடல் சமநிலை நல்லா குளிர்ச்சியாக உடம்பு வச்சுக்கோங்க. சாப்பிட்ற உணவு நல்லா செரிமானம் ஆகி அது வந்து கம்ப்ளீட்டாக இதாக இருக்கா, டைஜஸ்ட் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. அசிடிட்டி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் இயக்கம் வந்து வெப்பம்
இருக்கணும், சூரிய தொடர்பு இருக்கணும், சந்திரன் தொடர்பு இருக்கணும், நிலவு, சூரியன், இந்த வெப்பமும் இருக்கணும், குளிர்ச்சியும் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இரவு பகல் வருது, ஒரு இந்த மாற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம உடம்புலையும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்பமும் வேணும், அதே நேரம் குளிர்ச்சியும் வேணும். அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மனசை வந்து சமநிலையாக வச்சுக்கோங்க. நல்ல காற்றோட்டமான சூழலில் இருங்க, பிராணாயாமம் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு இருக்கக்கூடிய இடத்துல வெண்டிலேஷனாக இருக்க மாதிரி வச்சுங்க. எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அது வந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்திகளை கொடுக்கக்கூடியது. இந்த வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது காலை மாலை முடிஞ்சால் காலையில் பண்ணலன்னா கூட மாலை நேரத்தில் ஒரு 6லேருந்து 8 மணி வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே விளக்கேற்றி வழிபடுங்க. நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்தெந்த பிரச்சனையோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கிறப்ப நல்ல மியூசிக் கேளுங்க, நைட்டு தூங்குறப்பையும் நல்ல மியூசிக் கேளுங்க. நல்ல ஒரு அந்த பேலன்ஸ் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து நல்ல அஃபர்மேஷன் கேளுங்க, பாசிட்டிவான விஷயத்தை வந்து உங்களுக்குள்ளே இது பண்ணிக்கணும். நல்ல புக்ஸ் படிங்க, நல்ல ஒரு இயற்கையோட தொடர்பில் இருங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே நல்ல ஒரு கால சூழல் அமையும். அடுத்ததாக கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் அவர்கள் போன மாதத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து திருமணத்திற்கான பொதுவாக காதல் சம்மந்தப்பட்ட திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி அவங்களோட சுய மேம்பாட்டை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய லாஸஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு 14-15 தேதிக்கு வந்து அவங்க கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய அவங்களுக்கே சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நாட்டம்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் கூட்டு நடவடிக்கை, தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் பலன் கொடுக்கும். வீடு வாகனம் சொத்துக்கள்லாம் சிறப்பாகவே இருக்குங்க, நீங்கள் பண்ணலாம். வேலை சார்ந்தும் ஓரளவு முன்னேற்றமான தன்மைகள் தான் தென்படுது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சில விரயம்லாம் இருக்கும், இழப்புகள் இருக்கும். முதல் பகுதி அது சுப இழப்புகளாக செய்வது நல்லது. இது போன்ற இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இழப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி இருக்கும்னா, இழப்புகள் என்பது ஒன்று பதவி போகிறதுக்கு, இல்லை அவங்களோட உடல் தன்மை ஆரோக்கியத்தில் கொண்ட வீட்டில் உறவுகள் சார்ந்த ஏதேனும் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண இழப்புகள், இது மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே பொதுவாக அவங்களோட குலதெய்வத்துக்கு இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு பொங்கல் வச்சு அங்கே இருக்கிறவங்க ஒரு 4 பேருக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு போட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சுட்டு நீங்கள் வரப்போ எப்படியும் இழப்பு இருக்க போது, இது மாதிரி இழப்பு இருக்கப்போ அது ஒரு சுப இழப்புகள். அது உங்களுக்கு மீண்டும் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவன் வரவா கொடுப்பாரு. எப்படியும் இழப்பு இருந்தாலும் இந்த இயற்கை சமநிலை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கும். நீங்கள் நம்ம இழப்பாக்கிறக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளுக்கு மீண்டும் வந்தடையும். அது வேறு வழியில் வந்தடையும், அவ்வளோதானே தவிர. ஆனால் கண்டிப்பாக நம்மள்ட்ட இழக்கிற ஒன்று அது நம்மள்ட்ட திரும்பி வந்ததாகும். அது எங்கேயும் போயிடாது. இது ஒரு சுழற்சி தான். அது இன்னும் கொஞ்சம் தாமதமாகும். அதன் அடிப்படையில் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு உங்கள் மனதளவில் திருப்திகரமாக நீங்கள் செய்கிறப்ப அது உங்களுக்கு விரைவாக திரும்பி வரும். நல்ல ஒரு அமைப்பு தென்படும். அதன் அடிப்படையில் கன்னிக்கு வந்து இந்த காலத்தில் ஒரு விரயம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த கவனம் தேவை இருக்கின்றது. மற்றும் மூத்த உறவுகள், தாத்தா பாட்டி, அவங்களோட ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. இந்த கால சூழல் முதல் காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. 2ஆம் காலகட்டம் ஓரளவு மேம்பாடு தென்படுகின்றது. ஓரளவுக்கு அன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன், திருமண அமைப்பு, ஜாயின்ட் பிஸ்னஸ், அரசு தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பு தான். ஆனால் உங்களுக்கு 2ஆம் காலகட்டத்திலும் இந்த தொடர்ச்சி இருப்பதனால் சற்று கவனம் தேவை இருக்கின்றது. உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கால சூழல் ஏற்படும். இந்த ஏன்னா புதன் வந்து உச்சமாக வராரு. அதன் அடிப்படையில் உங்களோட திறன்லாம் மேம்படுறதுக்கான பாசிபிலிட்டி சிறப்பாகவே இருக்குங்க. அடுத்தது வந்து துலாம் ராசி. அவர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, அவர்கள் வந்து இந்த குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே பொதுவாகவே இந்த கால சூழலில் அப்படி தான் இருக்குது. குடும்பம் மற்றும் மனைவி இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு தான் இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் காலமாகவே. அவங்க வந்து பண வரவுலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாகவும் சரி, மனைவி, இது மாதிரி தொந்தரவுகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டம் விருப்பம்லாம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வேலைக்கான முயற்சிகள் பலன் தரும். குழந்தைகள் சார்ந்த முயற்சிகள் பலன் தரும். குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த ஓரளவு பலன்கள் தென்பட செய்கின்றன. அரசியல் முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட சகோதர சகோதரிகள் அமைப்பில் கவனம் தேவை இருக்கின்றது. மற்றபடி நீங்களும் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்கக்கூடியவராக இருந்தால் சிறப்பு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் பகுதி வந்து கண்டிப்பாக குடும்பம் இந்த விஷயத்துலாம் கவனம் தேவை. கை கால் இந்த முட்டு வலி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. முதல் பகுதி பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் ஓரளவு வேலையிலையும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புகளையும் புதுசாக கற்றுக்கக்கூடியது தொழில் முயற்சிகளையும் அரசியல் முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்னமும் அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. கொஞ்சம் வந்து மேம்படுங்க. ஏற்கனவே இருந்த அந்த குடும்ப பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாகும். நானே வந்து முன்னிருந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வருவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாடு சோசியல் மீடியா எக்ஸ்போர்ட்டு இது மாதிரி இதெல்லாம் வந்து பலன் கொடுக்குங்க. நிலம் சார்ந்த ஏதேனும் இது வரைக்கும் உங்களுக்கு விற்காத நிலம் இருந்துச்சுன்னா கூட விற்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அரசியல், சோசியல் மீடியா, கலைத்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் பலன் கொடுக்கும். தந்தை சார்ந்த சொத்துக்கள் பிரச்சனை செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. வேலையிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப இந்த மாதத்தில் துலாம் ராசிக்கு ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்ததாக விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், உங்களுக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒரு குடும்ப அமைப்பிலே வந்து நிறையா பிரச்சனைகள், பணம் கையில் வர பணம் நிற்காமல் போய்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே நேரம் தாய் சார்ந்த ஒரு நாட்டம் விருப்பம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் நிச்சயமாக இருக்கும். அதற்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள். குழந்தைகள் படிப்பு, உங்களோட புது முயற்சி, தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
பொதுவாக இந்த காலகட்டத்தில் நீங்களும் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த இயங்குபவர்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த ஒரு சொத்துக்கள் பிரச்சனை இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசியல் சார்ந்த அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். விருச்சிக ராசி அரசியல் தொடர்புகளில் இருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம். உங்களுக்கு வந்து அதில் வந்து பிரச்சனைகள் வரும் தான், அதெல்லாம் தீர்வாகி உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கால சூழல் அமையும். பொதுவாகவே உங்களோட சகோதரிகள் சார்ந்து ஏதேனும் பிணக்கு, அத்தை சித்தப்பா சார்ந்த பிணக்குகள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இருந்தாலும் ஓரளவு வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பில் சிறப்பாக வாழக்கூடிய அளவுக்கு ஓரளவு உங்களுக்கு தன்மைகள் இருக்கின்றது. ஆனாலும் வரக்கூடிய பணத்தை உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. அது வந்து போயிட்டே இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா நாட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேலையில் வந்து பிரச்சனை ஆகும். செகண்ட் ஹாஃபில் வந்து எங்கே, அதாவது நீங்கள் வெளிமாநிலம் வெளிநாடு அது மாதிரி கொஞ்சம் தூர அமைப்பில் இருந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேலையில் நிறையா பிரச்சனை இருக்கும். அரசியல் தொடர்பு சிறப்பு தான். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஓரளவு சிறப்பாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் கலைத்துறையிலலாம் ஈடுபடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் அமைப்புகள் இருக்கவங்களுக்கும் ஓரளவு பலன் கொடுக்கும். புது முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமான ஒரு கால சூழல் தான் இருக்குங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு எந்த விதமான பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் இல்லை. இப்போ இருக்கிறதுல பிரச்சனைக்குரிய ஒரு ராசிகள்னால் நம்ம இது வரைக்கும் பார்த்த 8 ராசியில் மேசம் ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் ஓரளவு முன்னேற்றமாக இருக்குது. அடுத்த ரிஷபம் ஓரளவு பரவாயில்ல இருக்குது. தாய் சார்ந்த அமைப்புகளில் பார்த்துக்கணும். மிதுனம் வந்து பொதுவாகவே ஓரளவு நல்லா இருக்குது. சகோதரிகள் பயணம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இஎன்டி உடம்பு ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். மற்றபடி கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை, சிம்மம் ராசிக்கு பொதுவானவே பிரச்சனை இருக்குது. கடகம் ராசி ஆப்போசிட் ஜெண்டர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. இதுதாங்க பொதுவான 8 ராசிக்கான அமைப்பு. இப்போ அது வந்து விருச்சிக ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் சில இஷ்யூஸ் எல்லாம் வருதுங்க. பணம் தான் கையில் நிற்க மாட்டேங்குது. அதில் வந்து கொஞ்சம் கவனம் பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம வந்து தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடு யோகம் இருக்குது. தாயோட ஆரோக்கியம் முன்னேறதுக்கான ஒரு கால சூழலாக இருக்கும். பார்த்துங்க, தாயை பற்றி ஒரு நாட்டம் விருப்பம் கவலை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அவங்களோட ஆரோக்கியம் முன்னேறும். பேங்கிங் லோன்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சி மேற்கொண்டாலும் அது வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். சகோதரிகள் சார்ந்த அமைப்பு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பயணம்லாம் இருக்கும். எப்படி மிதுன ராசி அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கும் இது மாதிரி கலைத்துறை நாட்டம், பயணம், இதெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொண்டுகள் இதெல்லாம் நீங்கள் இயல்பாகவே செய்வீங்க. உங்களுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட, மிதுனத்துக்கு ஜஸ்ட் குவைட் ஆப்போசிட் தான் நீங்கள் தனுசு. அதனால் உங்களுக்கும் திருமணம் சார்ந்த இயக்கம் கவலையெல்லாம் இருக்கும். உங்களுக்கும் அவங்கள மாதிரி தான். அவங்களுக்கு வரக்கூடிய ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு வரன் அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு வரன் வரும். அவங்க விரும்புகிற ஒன்றா இருக்கும், வரக்கூடியது ஒன்றா இருக்கும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அளவுக்கு இல்லாத ஒரு தன்மைகள் தான் இருக்குது. ஆனாலும் திருமண யோகம் நிச்சயமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் தான் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களும் வெளிமாநிலம் நாடு சார்ந்து அரசு சார்ந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். குறிப்பாக டீச்சிங் துறையில், ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்க, சொத்துக்கள் சார்ந்து பயணம் சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப சூப்பரான காலகட்டமாகவே தென்படுதுங்க. மொத்தத்தில் ஆராய்ச்சி சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், மருத்துவ ஆராய்ச்சி, இது மாதிரி பிஹெச்டி பண்ணுறவங்க உங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம். தனுசை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குங்க. அதாவது என்னென்னா இந்த திருமண விஷயத்தில் மனைவி சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. மற்றபடி ஓரளவு நீங்கள் சமாளிச்சுட்டு போகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லைங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறதே செகண்ட் ஹாஃப்லையும் ஓரளவு கண்டினியூ ஆகுது. சூப்பரான ஒரு சூழல் தான் நிலவுதுங்க. உங்களுக்கு வந்து ஓரளவு பணவரவு, பொருளாதார முன்னேற்றம், அரசு முயற்சிகள், கண்டிப்பாக அரசு முயற்சிகள்லாம் உங்களுக்கு அரசியல் முயற்சிகள் பெரிய பலன், டீச்சிங் முயற்சிகள், ஆராய்ச்சி முயற்சிகள்லாம் பெரிய பலன், கலைத்துறை ஈடுபாடுகள்லாம் சூப்பராக இருக்குங்க. இது வந்து அதான் வீடு வாகனம் சொத்துக்கள்லாம் ரொம்பவே தனுசு ராசிக்கு மற்ற ராசிகளை காட்டிலும் தனுசுக்கு ஓரளவு இப்போ வந்து கால சூழல் அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில். அடுத்ததாக மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஏற்கனவே உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் இல்லை, பெரிய அளவுக்கு பின்னடைவும் இல்லை குடும்பத்தில். அதே மாதிரி சகோதர அமைப்பில் வந்து ஒரு பலன் இருக்கும். சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் அவங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். மகர ராசினாலே எப்போவுமே வந்து அவங்க ஒரு ஃபேம்காக வாழக்கூடியவங்க, அவங்கள சுற்றி மக்கள் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு தொழில் சார்ந்து, அது மக்கள் சார்ந்து, அது பிறரோட நன்மைக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர்கள். அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி விற்கப்படாத சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைக்குரிய அந்த சட்ட பிரச்சனைகள் தீர்வுகள் ஏதேனும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதற்கான தீர்வுகள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப கவனம் வந்து குழந்தைகள் சார்ந்த கவனம் தேவை இருக்குது. குழந்தைகள் சார்ந்த ஒரு இயக்கம் கவலை வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எதிர்பார்ப்பு வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகோதர அமைப்பு மற்றும் மாமியார் அமைப்பில் சற்று கவனம் தேவை இருக்குங்க. உங்களுக்கு பொதுவாக வேலை அமைப்புலலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தென்படுத்த செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய வேலை அமைப்பு நன்றாக இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கின்றது. நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துங்க. குழந்தைகள் சார்ந்தும் சில விபத்து சார்ந்தும் உங்களுக்கு கவனம் தேவை இருக்கின்றது. மகர ராசி ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ ஓகோன்னு இல்லை, பட் வந்து குறிப்பிட்ட அம்சங்கள் நல்லாயிருக்கு. திடீர் அதிர்ஷ்ட யோக பண வரவெல்லாம் இருந்தாலும் கூட எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும், எதிர்பார்த்த ஒன்று நடக்காமல் போயிடும். அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுதுங்க. இந்த கால சூழலில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
அடுத்ததாக செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தது காட்டிலும் செகண்ட் ஹாஃபில் ஓரளவு நல்லா இருக்குங்க. ஓரளவு நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய ஒரு கால சூழல் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த தன்மைகளில் ஒரு முன்னேற்றம் தென்படும். அதே மாதிரி டீச்சிங் ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொத்துக்கள், தந்தை சார்ந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்கா, தந்தைகள் சார்ந்த வருமானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பலன். ஏற்றுமதி அமைப்பு, வெளிநாடு சார்ந்த தொடர்புகள்லாம் இருந்தால் சிறப்பு. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நல்லாவே இருக்குது. அரசு சார்ந்த அமைப்புகள்லாம் ஓரளவு சிறப்பாகவே தென்படுதுங்க. மொத்தத்தில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாலும் கூட அமோகமாக இருக்கானா கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் நிறைய பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்ததாக கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவங்க குடும்பம் இது தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. பொதுவாக அவங்க அதான் கும்பம் பொறுத்த வரைக்கும் டபுள் மைண்டட். ஒன்று பெரிய அளவுக்கு வாழணும்னு நினைப்பாங்க, உச்சத்தில் இருக்கணும், வெளிநாடு இது மாதிரி நிறையா வசதி வாய்ப்பு செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி விவசாயம், தோட்டம், துறவு. இது சரி தவறுன்னு கிடையாது, அவங்களோட மனநிலை சொல்கிறேன். ரொம்ப லோக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதாவது அந்த பண்டைய கால தொடர்புகளோடைய டீப் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த 2 கேட்டகரியாக இருப்பாங்க. இந்த எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலம் குடும்பத்தையும் அவங்கள சார்ந்தையும் தான் சிந்திக்க முடியும். பெருசாக அவங்களால யோசிக்க முடியாத ஒரு கால சூழல் தான் இருக்குது. பொதுவாக இந்த கால சூழலில் மனைவி சார்ந்த கவனம் தேவை இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் மிக கவனம் தேவை இருக்கின்றது. மனைவி இல்லைனா கணவன் ஆப்போசிட்டாக இருந்தால் கணவன் கவனம் இருக்கின்றது. வேலை சார்ந்த கவனம் தேவை இருக்கின்றது. ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. காதல் அமைப்பு நல்லாயிருக்கு, குழந்தைகள் அமைப்பு நல்லாயிருக்கு, கல்வி அமைப்பு நல்லா இருக்குங்க. வேலை அமைப்பில் பார்த்திங்கன்னா சற்று பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் தென்படுதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக ஆப்போசிட் ஜெண்டர் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழல். மற்றபடி உங்களுக்கு அரசு அமைப்பிலையும் ஒரு மருத்துவத்துறை இது போன்ற துறைகளில் சட்டம், காவல், பாதுகாப்பு, மருத்துவத்துறைகளில் இருந்தவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழல் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது தொடருது. குடும்பம், குழந்தைகள், இந்த கல்வி சார்ந்த முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட மனைவி சார்ந்த அமைப்புகள் கொஞ்சம் முன்னேற்றம் பலன், கூட்டு தொழிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செகண்ட் ஹாஃப்லேயும் அது தொடருது. அது செகண்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதான் நான் சொன்ன இந்த ரசாயனம், கெமிக்கல்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, மருத்துவ துறைகள்லாம் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு பலன்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கின்றது. மொத்தத்தில் ஓரளவு ஃபஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ஓரளவு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு கால சூழலாக இருக்குது. கும்பம் ராசி இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய கால சூழல். இறை வழிபாடு மற்றும் சிவன் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் கும்பம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்குங்க. மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அதே தான். அவங்களை தாண்டியும் அவங்களோட உறவுகள் இதை தாண்டியும் அவங்களால பெரிய அளவுக்கு சிந்திக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அவங்களுக்கு பெருசாக ஒரு வேலையிலையோ இல்லை இதுலையோ இது வரைக்கும் முயற்சிகள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காத ஒரு சூழல். ஒன்றும் எப்படி இருக்காங்களோ அந்த பொசிஷன்ஸ்லேயே அவங்க கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் தான் இருந்துகிட்டு இருக்குது. பெரிய லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனாலும் சுபவிரயம்லாம் இருக்கத்தான் செய்யுதுங்க. அதன் அடிப்படையில் குலதெய்வ வழிபாடு, சில உங்களால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம், ஒரு தொண்டு உதவிகள்லாம் செய்வது சிறப்பு. நீங்களாம் ட்ரஸ்ட் போன்ற அமைப்பில் செயல்படுறது நல்லதுங்க. பொதுவாகவே நான் சொல்கிறது இந்த மகரம், கும்பம், மீனம் இவங்க எல்லாமே ஒரு ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்காக நீங்கள் பண்ணாமல் ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது, இந்த ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் இது மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அது மூலமாக நீங்கள் செயல்படுறது இன்னும் உங்களுக்கு நல்ல பலன். உங்கள் கையால் கொடுக்குற வாங்குறதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நிற்காது. நீங்கள் இது மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அது ஜஸ்ட் அந்த அமைப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு 1க்கு 10 மடங்காக 100 மடங்காக உங்களுக்கு ROI கொடுக்கும். உங்களுக்கு பிரதிபலங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கண்டிப்பாக அதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்க. வீடு வாகனம்லாம் வாங்கணும் அப்படின்னா முயற்சி மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி சார்ந்து கூட்டு தொழிலாம் சிறப்பு. மனைவி சார்ந்து இயங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கால சூழல் தான் இருக்கும். வேலை சார்ந்து சில போராட்டமான காலம் தான் இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் தென்படுகின்றது. வேலையில் கொஞ்சம் அடிபடிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குங்க. மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு வேலைகள் தான் இந்த மாதம் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வேலையில் எந்த அளவுக்கு நீங்கள் தீவிரமாக இயங்குறீங்களோ அந்தளவுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். இதாங்க ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்குது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு முதல் பகுதியிலிருந்து ஓரளவு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கின்றது. வேலையிலும் சரி மற்றும் நீங்கள் எப்பொழுதுமே இந்த கூட்டு நடவடிக்கைகள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகவே தென்படுகின்றது. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பது மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து இயங்குவது, ஜாயின் பிஸ்னஸ், ஒரு கன்சல்டன்ட் மாதிரி நீங்களே செயல்பட முடியும். வேலைகளில் முன்னேற்றம் கிடைக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க கண்டிப்பாக. ஆனால் என்னென்னா கொஞ்சம் பண வரவு, கையில் பணம் தங்குறதுல பிரச்சனைகள் இருக்கும் செகண்ட் ஹாஃபில். மற்றபடி உறவு, ரிலேஷன்ஷிப்பு, வேலை இது மாதிரி தொடர்புகள்லாம் ஒரு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ப்ரொமோஷன்ஸ், இன்சென்டிவ்ஸ் நிறைய உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. பொதுவாக உங்களுக்கும் சரி கும்பத்துக்கு இவங்களாம் பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்கிறது வெளிமாநிலம், வெளிநாடு சார்ந்த அமைப்புகள்லாம் நிச்சயமாக பலன் கொடுக்கும். அல்லது நீங்கள் அது பண்ணலைன்னா கூட சோசியல் மீடியா தொடர்புகள், லேண்ட் ஏதாவது நீண்டகால வர்த்தகம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நிச்சயமாக பொதுவாக மீனம், கும்பம்னாலே அதிகமாக இந்த சோசியல் மீடியா நாட்டம் இருப்போம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி கலை ஆர்வம் இருக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வம், வானியல் ஆராய்ச்சி சார்ந்த ஆர்வம்லாம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இதிலெல்லாம் நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படுறது சிறப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு ஃபஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் சிறப்பான யோகமான கால சூழல் தென்படுகின்றது. இதுதான்
இந்த மாதத்திற்கான ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களாக உள்ளது. கண்டிப்பாக எல்லாருக்குமே, எல்லா ராசிக்காரர்களுக்குமே வாழ்வில் சுபிட்ச பலன்கள் கிடைக்க வேண்டும். சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு எல்லா வளமும் புகழும் பெற்று நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழ்வதற்கு இறைவன் நல்ல ஆசீர்வாதம் புரிய வேண்டும். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.